ஒரு பெரிய போஸ்ட்போன் அதே மணிக்கு அப்டேட்டே இல்லாமல் இருந்த படம் தான் நம்ம தனுஷ் அண்ணாவோட இட்லி கடை படம். இப்போ ஜூலை 28 நம்ம தனுஷ் அண்ணாவோட பர்த்டே வருது. அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ஒரு இட்லி கடை படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் அப்படிங்கிறத அந்த டீம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோலேருந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் சூர்யா கண்ணா கண்டென்ஸ் மட்டும் போட்டுருக்கலாம். அந்த ஒரு சேனல் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிக்கும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ரைட். இந்த ஒரு போஸ்டர் மூலியமாக ஜூலை 27 நம்ம வந்து வெளியிடுறோம் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூலை 27 பாட்டு கேட்டு ஜூலை 28 முழுக்க நம்ம அண்ணா பர்த்டே அன்னைக்கு இதை தான் வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. போஸ்டர் வேறு லெவலில் யூனிக்காக சூப்பராக வந்து இருக்குது. தனுஷ் அண்ணாவோட அந்த கிட்ஸ் இருக்கிறது உண்மையிலே ரொம்பவுமே வந்து கிளாசிக்காக இருக்குது. படம் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மெர்சல் படத்தில் நம்ம தளபதி விஜயோடைய அதே லுக்கு மணிக்கு தான் வந்து தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க வெளியிட்ட போஸ்டரை பார்க்கும்போதும் நம்ம தளபதி விஜய் அதே மணிக்கு நித்யா மேனன் நின்ன மணிக்கு இவங்களும் நின்றுட்டு இருக்கிற மணிக்கு இருக்குது. ஸோ போஸ்டர்ஸ் எல்லாமே மெர்சல் கனெக்ட் வருது. ஸோ மெர்சல் மணிக்கு ஒரு ஹிட் கொடுத்தா தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க வெளியிடுற எல்லா போஸ்டரையுமே பார்க்கும்போது நம்ம தனுஷ் அண்ணா வந்து ஒரு வில்லேஜ் லுக்கிலே இருக்கார். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்குது, வித்தியாசமான ஒரு சம்பவம். உண்மையிலே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சப்பியாக வரும். ரொம்ப வந்துட்டு எங்கே வந்து தெரிகிறாரு. இந்த ஒரு பாடல் ஒரு என்ட்ரி சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே கிட்ஸுக்கு பிடிச்ச மாணிக்கு ஒரு செம்மையான ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சாங்காக எத்தனை ரீகரை வெயிட் பண்ணுறது கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. டாடா பை.